நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு ஆயுதத்தோட சக்தியை வச்சு உன்னால எத்தனை நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும்? எனக்கு தெரியல மாமா. எங்கிருந்து எனக்கு ஒரு தைரியம் கிடைச்சது. கிடைக்காம போயிருந்தா வந்தவன் உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு போயிருப்பாம்மா. போறது ஒரு உயிர் இல்லம்மா, 2 உயிருமா. நான் உனக்காக கொஞ்சம் பழங்களும் சத்துமாவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னால இது மட்டும் தானே பண்ண முடியும், உனக்கு தெரியும்ல. அதுவும் வேணும் இல்லாதப்போ மட்டும்தான். ஓ, அவன் மட்டும் பார்த்திருந்தா இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு என் கன்னத்துல அரைஞ்சிட்டு போயிருப்பான். நான் இப்படி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லம்மா, பயம்தான். வேணும் சொல்லிட்டு போனதை நினைச்சுதான் ரொம்ப பயமா இருக்கு. இனிமே அவன் பழைய மாதிரி இருக்க மாட்டான். உன்னை ரூமுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவான். உன்னோட புடிவாத குணம் எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா போக மாட்ட. ஆனா கடைசியில என்ன நடக்கும்னா, நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். உன் மேல அவன் ரொம்ப பாசம் வச்சிருக்காம்மா. அதனால நீ தப்பிச்சு போறதுக்கு அவன் அனுமதிக்க மாட்டான். எதுக்காக மாமா அவரு என்கிட்ட இந்த மாதிரி கொடூரமான பாசத்தை காட்டுறாரு? அதுக்கான பதில் என்கிட்ட இல்லம்மா. பாரு, என்கிட்ட வேற ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சோம் நீ ஏன் அவனை விட்டுட்டு போகாம இருக்க? இங்க பாருமா, நீங்க ஏதோ திருவிழாக்கு போகணும்னு சொன்னீங்க. அது போறதுக்கு கிளம்பிட்டேன், போகணும். பாகவத பாராயணம். அப்புறம் நாளைக்கு மத்தியானம் தான் என்னால வர முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு எப்போ இஷ்டமோ காலையிலயோ மத்தியானமோ ராத்திரி எப்ப வேணா வாங்க. ஒருவேளை நீங்க வரலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாக்கெட்ல இந்த வீட்டு அட்ரஸ் மட்டும் வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அனாதை போனோம் நினைச்சுக்கிட்டு யாராவது எடுத்து புதைச்சிருவாங்க. ஆஹா, இங்க பொருள் வாங்கி கொடுக்கற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? உன்னால 2-3 நாளைக்கு தான் இங்க இருக்கவே முடியும். மருமக பட்டினியா இருக்கான்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. பெத்த பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வேளை சாப்பாடு கூட வாங்கி தராத நீங்க, ஓ இப்ப மருமகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு வீட்டு பொறுப்பு முழுக்க உங்ககிட்ட தானே இருக்கு. நான் உங்களை கட்டாயப்படுத்தினா? நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கிற மாதிரி உங்க பசங்களும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக நானே ஏத்துக்கிட்ட பொறுப்பு தான் அது. அதனால உங்களை தவிர வேற யாருக்கும் எந்த குறையும் வந்ததே இல்லையே. வந்திருக்கா? ஓ, அப்படி இருக்கும்போது மருமகளை காப்பாத்த நீங்க வந்துட்டீங்க போல இருக்கு. இப்ப இவளுக்கு புருஷனாலையும் மாமனாராலையும் பிரச்சனை இல்லை. யாரா இருந்தாலும் செலவுக்கு கொடுக்கணும். அதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கை நீட்டி வாங்கிக்குவா. அப்படிதானே? இதுக்கான பதிலை என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா உங்க வயசுக்காக நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். அதை தவிர வேற எந்த பொறுப்பும் இல்லாம இல்ல. புருஷனோட கண்ணத்துல அடிச்ச நீயே மாமியாரோட மண்டையும் உடைக்க தயங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. எதுக்காகடி இந்த கிழவனோட காசுல நீங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க? உனக்கு சின்ன வயசு தானே. நீ மனசு வச்சேன்னா உனக்கு பிடிச்ச வேற ஒரு ஆள்கிட்ட இந்த பொறுப்பா ஒப்படைச்சிடலாம். அப்போ உங்க பையனால முடியாதா என்ன? அவனை வேண்டான்னு சொல்லிட்டு தானே உள்ள இருக்க முடியாம இங்க வந்து தங்கிட்டு இருக்க. அந்த மாதிரி எவனா உனக்கு தெரிஞ்சவன் தான் நேத்து ராத்திரி இங்க வந்துட்டு போயிருக்கான். இத பாருங்க, வந்தவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் கொல்லாம விட்டுருக்கேன். அதை யாருன்னு என் வாயால சொல்ல வைக்காதீங்க. இனிமே நீ என்ன சொன்னாலும் இங்க இருக்கிற யாரும் எதையும் நம்ப மாட்டாங்க. பாருங்க, உங்களால முடிஞ்சா இவளோட ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. இதுக்கப்புறம் உனக்கு வாழ்ந்தாகணுங்கிற எண்ணம் இருந்தா அதான் உனக்கு நல்லது.
இங்க இருக்கிற குடும்ப தலைவன் முதல்ல வாங்கிட்டு வந்திருக்கிற சாப்பாடு ஐட்டம் ஆச்சே, அத இங்க கொண்டு வந்து கொடுத்து இவெல்லாம் சாப்பிடக்கூடாது. உங்களோட பசங்க இதை அங்க வச்சு சாப்பிடுவாங்க. ஜெகதாம்பா, கர்ப்பிணிய பட்னி போட்டு அதோட சாபத்தை நீ வாங்கிக்காத. இவ பட்டியா கிடந்து சாகட்டும். ஆனா அது வேணு வரத்துக்கு முன்னாடி நடந்தா ரொம்ப நல்லது. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான். அம்மாவையும் குழந்தையும் ஒரே அடியில கொன்னுடுவேன் இருக்கான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னாச்சு? இங்க பாருங்க சார், நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. யாரு? சமேலி மேடம் தான். இப்ப பாத்தீங்கன்னா சமேலி மேடம்னே சொல்ல முடியாது, வேற யாரும் இருக்கிற மாதிரி தோணும். சமேலியை நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தானே நான் உங்களை இங்க வர சொன்னேன். சில நேரங்கள்ல என் பொறுமை கொஞ்சம் கூட அவங்க கிட்ட பலிக்கிறது இல்ல சார். இப்போ ஒரு டேப்லெட் போட சொன்னேன்றதுக்காக என் தலையை பிடிச்சி செவுத்துலயே அடிச்சிட்டாங்க. ஐயோ, என் தலை பயங்கரமா வலிக்குது. ஐயோ, நீங்க அங்க தனியா போகாதீங்க. அதுவும் பிரசவம் ஆக போது இந்த நேரத்துல. ஐயோ சார், கொஞ்சம் நில்லுங்க சார். எனக்கு இனி சம்பளத்தோட சேர்த்து மெடிக்கல் அலவன்ஸும் தரணும். உங்ககிட்ட நான் சொன்ன வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதும். சமேலியை எந்த ஒரு விஷயத்திலையும் கட்டாயப்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. நான் ஒன்னும் கட்டாயப்படுத்தல சார். ஒரு மாத்திரையை சாப்பிட சொல்லி நான் சொன்னேன். பாருங்க என் தலை எப்படி புடிச்சிருக்குன்னு. எனக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆவது நீங்க எடுத்து கொடுக்கணும், இல்லனா என் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அது சமேலி மேடம் தான் சொல்லணும். நீங்க ரொம்ப பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க, போய் அனுபவிங்க. ஐயோ என் தலை. என்னாச்சு சமேலி? ஆஹா, இந்த ரூமை யார் இப்படி அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க? ஓ, இதெல்லாம் பண்ணது நீங்க தானா? எதுக்காக நீங்க எல்லாரும் இந்த ரூமுக்கு வரீங்க? நீங்க யாரும் இங்க இருக்க கூடாது. அத நீ முடிவெடுத்தா மட்டும் போதுமா என்ன? நாங்க எல்லாரும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். நான் உள்ள வரலாமா? நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறதுனால தான் தைரியமா ரூமை கூட்ட வந்திருக்கேன். உன்னை ரூம்குள்ள வர சொல்லி யார் சொன்னது? வெளியில போ. இங்க யாரும் இருக்க வேண்டாம். சமேலி, யாராவது வீட்டுக்கு வந்திருக்கும் போதுதான் இந்த மாதிரி கத்துவியா? இதுல சமேலியோட தப்பு ஒண்ணுமே இல்லத்த. அவங்களோட ரூமுக்கு யாரும் பிடிக்காதவங்களோ இல்ல பர்மிஷன் வாங்காம யாரும் உள்ள வந்தா அவங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? சரிதானே சமேலி? ஒருவேளை நான் பர்மிஷன் கேட்டுட்டு வந்தாலும் அடி உறுதிதான். நாளுக்கு நாள் இவ பண்ற பிரச்சனை எல்லாம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவளை சாப்பிட கட்டாயப்படுத்தினப்ப சாப்பாடு தள்ளி விட்டுட்டு என்ன தள்ளி விட்டுட்டா. நல்ல வேலை நான் பண்ண புண்ணியம் எனக்கு எதுவும் ஆகல. அது எல்லாத்தையும் லாலி பாத்துப்பாங்க. நான் தான் இப்ப ஃபுல் சார்ஜ். அதனாலதான் நான் இந்த பக்கமே வரதில்ல. அது போதாது, உங்களோட கவனம் எப்போதுமே இங்கதான் இருக்கணும். தனியா இருக்கிறோன்ற எண்ணம் சமேலிக்கு எப்போதுமே வரவே கூடாது. இவ
இவ இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. பாசத்தை காட்டவும் முடியல, வெறுக்கவும் முடியல. இவங்க நம்ம வீட்டு பொண்ணுத்த. இவங்களை இப்போதைக்கு நாம தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். என்னங்க, நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம். சூரஜ் எங்கத்த? நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தான். பிரீத்தி, நான் சூரஜை போய் பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் வெளியே போங்க. இது க்ளீன் பண்ண வேணாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணா போதும். சூரஜன மேல கோவத்தை காட்டிட்டு இருக்க. ஆத்திரத்தையும் கோவத்தையும் மட்டும்தான் இப்ப நீ மத்தவங்க முன்னாடி அதிகமா காட்டிட்டு இருக்க. என் பையனை கொன்னவன் கிட்ட நான் பாசத்தை காட்டணுமா? எனக்கு தெரியும், ஒரு பையன் இருக்காங்கிறத மறைச்சு வச்சுதான் நான் சூரஜோட பொண்டாட்டியானு. நான் சூரஜுக்கு பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். அதுக்கப்புறம் எல்லா தப்புகளையும் மறந்துட்டு சூரஜ் கூட நான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். ஆனா பாசத்தை காட்டி அவர் என்னை ஏமாத்திட்டாரு. அவருக்கு மீராங்கிற பொண்ணு கூட உறவு இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்கதான் என்னையும் என் பையனையும் கொல்ல அவர் முயற்சி பண்ணிருக்காரு. நான் மன்னிக்க மாட்டேன். என்னால மன்னிக்கவே முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனால எங்க அண்ணன் கிட்ட பேசி அந்த ஆக்சிடென்ட பத்தி ஒரு என்கொயரி பண்ண சொல்லியிருக்கேன். கார் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கு. ஒர்க் ஷாப்ல இருந்து மெக்கானிக்க வர சொல்லி அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்திருக்காங்க. கம்பெனில இருந்து ஆளும் வந்தாங்க. சொல்ல போனா பிரேக் சிஸ்டம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. வீட்ல இருந்து போகும்போது பிரேக் கரெக்டா இருந்துச்சு. ஒர்க் ஷாப்ல இருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரோ வேணும்னே பிரேக் சிஸ்டத்தை ஃபெயிலியர் ஆக்கியிருக்காங்கன்னு. அது யாரு? உங்களோட எதிரி? எனக்கு அந்த மாதிரி எதிரின்னு யாருமே இல்லை. இல்லவே இல்லை. சமையலிக்கு வீட்டை விட்டு ஆஃபீஸ்னு இருக்கிறவளுக்கு எப்படி எதிரி இருப்பாங்க? ஆனந்தன் சாரோட ஒரே பொண்ணு தான் சமையலி. அவங்கள இல்லாமக்கிட்டு அவங்க சொத்தை அனுபவிக்க யாராவது இருப்பாங்களே? இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பாவோட உறவு சொத்து எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவ என் கூட வாழணும்னு முடிவெடுத்துட்டா. அதுவும் வெறும் வார்த்தையால மட்டும்தானே சொன்னாங்க. ரெக்கார்டு படி இப்ப சமையலி அவரோட பொண்ணு தானே? என்ன சூரஜ், யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அப்பாவோட பங்கில் மேனேஜர் ஒருத்தர் இருந்தால ரகு, அந்த ஆளுக்கும் அப்பாவுக்கும் இருந்த கேஸு எப்படி முடிவுக்கு வந்துச்சு? அந்த ஆள் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா அந்த ஆள் கூட இதை பண்ணியிருக்கலாம்ல. அதையும் நம்ம யோசிக்கணும். விபத்து அவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்திருக்கணும். அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு குழந்தையோட உயிரே போயிடுச்சு. என்கொயரி பண்றதுக்கான பேக்ரவுண்ட் வேலையெல்லாம் நான் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்திருந்தானா அவனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாலக்கா, 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 என்னாச்சு ஆஷா?
காணுமா? ஆமா. எங்க போனா? பாலாக்கா இங்க இல்லக்கா. நான் உள்ள போய் பாக்குறேன். பாலாக்கா, பாலா, பாலா, பாலாக்கா. இவ எங்க போயிட்டா? பாலா, ஆஷா அவ உள்ளேயும் இல்ல. ஆமா, பாலாக்கு என்னாச்சு? பாலாக்கா காணாம போயிட்டாங்க. அவளை இங்க இருந்து யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க? பாலா, பாலா. அட என்னம்மா சத்தம் போட்டுருக்காங்க? எதுக்குடா இவ்வளவு சத்தம் போட்டு அவளை கூப்பிட்டு இருக்க? வாழவா என்ன? பாலா காணாம போயிட்டா. அவ இங்க இருந்து எங்க போயிருப்பா? தெரியல. பெட்ஷீட் தலையானெல்லாம் அங்கதான் இருக்கு. ஆனா அவங்கள தேடி பார்த்தா காணோம். எல்லாரும் கொஞ்சம் தேடி பாருங்க. பாலா, பாலா, பாலா. ஐயோ, இவ எங்க போயிருப்பா? இங்க ஒரு செருப்பு இருக்கு. எங்க காட்டு. பாருங்க, இது பாலாவோடது தானே? எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா பாலாவை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க. ஐயோ, நிஜமா தான் சொல்றேன், இது கிட்னாப்பிங் தான். நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க? ராத்திரி யார் கூடனா அவ ஓடி போயிருப்பா. என்னங்க, வாங்க போய் தேடி பார்க்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் அதுக்கான பதில் சொல்லணும். ஐயோ, சரி வாங்க. பாலா, பாலா, பாலாக்கா, பாலா, 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 பாலா எங்க ஐயோ, இருக்கு? எங்க போயிட்டாங்க அவங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா என்ன? சதீஷனா அங்க இருக்காங்களா? இங்க இல்லடா. இல்லையா? பாலாக்கா, பாலாக்கா. ஏ சுமேஷ், அங்க பாரு, அங்க பாரு, அங்கதான். ஐயோ, இங்க பாருங்க, இங்க ஒரு செருப்பு இருக்கு. இதோ இங்க பாருங்க. அதோ அங்க இருக்கு. பாலாக்காவோடது இல்ல? அப்படின்னா பாலா இந்த வழியா தான் போயிருக்கா. இந்த வழியில எப்படி போயிருப்பா? இது ஏரி இல்ல. பாலாக்கா இது வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படின்னா அவ எதுக்கு இந்த பக்கம் வரணும்? ஐயோ அம்மா, அவ இந்த ஏரியில விழுந்து தற்கொலை பண்ணியிருந்தால் பண்ணிருப்பா. என்னாச்சுமா? அம்மாடி பிரீத்தி, பிரீத்தி என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துன? என்னாச்சு? பாலா, என்னம்மா ஆச்சு? என்னன்னு சொல்லுமா. பாலா. யாருமா அது பாலா? அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ ஏரியில விழுந்து செத்து போயிட்டா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். அவளை சந்தேகப்படுவானா. ஒரு மன நோயாளி அவன். அவன் ரொம்ப அவளை கொடூரமா டார்ச்சர் பண்ணுவானா. இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது
நான் கண்ட அந்த கனவு நீ எதையோ யோசனை பண்ணிட்டு தூங்கி இருக்கிற. அதான் இந்த கனவு. தூங்கும் போது நல்ல விஷயங்களை தாம்மா யோசிக்கணும், வேற எதையும் யோசிக்க கூடாது. அதுதாம்மா நீ தூங்கும் போது உனக்கு கனவா வந்திருக்குது. என்னன்னு தெரியலம்மா, எனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுது. ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நாங்க ஒன்னாதான் படிச்சோம். காலேஜுக்கு போற வழியில எப்பவும் சந்தோஷமா பேசிட்டு போவோம். எனக்கு பொன் குழந்தை பிறந்துச்சுன்னு அவளோட பேரும், அவளுக்கு பொண்ணு பிறந்தா என் பேரு வைப்போன்னு பேசிட்டு இருந்தோம். இவ்வளவு நெருக்கமான தோழின்னு சொல்ற, உன் கல்யாணத்துக்கு வரவே இல்லையே? அவ இங்க இல்லம்மா. அவ புருஷன் எங்க வேலை பாக்குறாருன்னா பூனேல எங்கேயோ ஒரு இடம் தான். அவ அங்கதாம்மா இருப்பா. இப்ப நீங்க 2 பேரும் பேசுறது இல்லையா? நான் அவளை பார்த்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஏன் அவ என் கனவுல வந்துட்டு போனா? சொல்ல போனா அவளை என்ன பார்க்க ரொம்ப ஆசைப்படுறா போல இருக்கு. இல்லன்னா பாலா அவ செத்துட்டு இருப்பா. யார் இறந்துட்டாங்க பிரீத்தி? அது ஒண்ணே இல்லடா, தூங்கும் போது கனவு கண்டிருக்கா. நீ அதையே நினைச்சு டென்ஷன் ஆகாத. கனவு தானம்மா, ஒண்ணும் நடக்காது. முகமெல்லாம் கழுவிட்டு கிச்சனுக்கு வா, நான் உனக்காக டீ போட்டு வைக்கிறேன். பிரீத்தி, உன் கனவுல யார் வந்தாங்க? பாலாங்கிற ஃப்ரெண்ட் நினைச்சு. பாலாவா? இது யாரு பேரு? அதை விட வேற நல்ல பேர் இல்லையா? அவ ஃபுல் நேம் பாலசுதா. சூரஜ்னு அவளதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு? என் அப்பாவோட பிடிவாதத்தால சூரஜ்னு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவளோட கல்யாணம் முடிஞ்சதும் அவ பிரிஞ்சு போயிட்டா. அவ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் நான் கனவு கண்டேன். இந்த பாலசுதா இப்ப எங்க இருக்காங்க? எனக்கு தெரியல. அவளுக்கு ஏதோ நடந்திருக்கும் போல. என்னோட கனவுல சடனா வந்தா. இந்த இடத்துல தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க போல. ரத்த சொந்தம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வரும்போது இப்படிப்பட்ட அறிகுறிகள்லாம் வரும். ரத்த உறவை விட ரொம்ப பெரிய உறவு இருந்தது எங்க 2 பேருக்குள்ள. என்னால அவளை பார்க்க முடியுமா இருக்கே? உன்னோட ஆசையை சொல்லிட்டல, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது இப்போதைக்கு இல்ல. உன்னோட டெலிவரிக்கு அப்புறம் குழந்தையோட நீ சொல்ற பாலசுதா எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு அங்க போலாம். ஓகே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.